Daily. Taste the Daily. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து குமணக்கோட்டை கருங்கல்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் காவல்துறையினர் உதவியுடன் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். குறிப்பாக வெளியூர்களில் இருந்து வரும் 4 மற்றும் இருசக்கர வாகனங்களில் தீவிர சோதனை நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை தள்ளி வைக்க கோரி சமூக நீதி மக்கள் கட்சி மாவீரன் பொல்லான் பேரவை நிறுவன தலைவர் வடிவேல்ராமன் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரி மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய வரும் 10ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை மனு தாக்கல் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் பொங்கல் பண்டிகை நடைபெறுவதால் தேர்தல் நடத்த விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் வணிகர்கள் மிகவும் பாதிக்கப்படுவர் என்று தெரிவித்தனர். சேலம் பெரியார் பல்கலையில் நாட்டுப்புற கலை மீட்பு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் 2000க்கும் மேற்பட்ட கிராமிய கலைஞர்கள் தமிழகம் முழுவதிலும் இருந்து கலந்து கொண்டு மயிலாட்டம், ஒயிலாட்டம், கும்மியாட்டம் உள்ளிட்ட நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளை செய்து காட்டினர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகர திமுக சார்பில் சமத்துவ பொங்கல் இன்று கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட செயலாளர் முபாரக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்ட நிலையில் நிகழ்ச்சியின் இறுதியில் வஜ்ரம், வளரி, சிலம்பம் விளையாட்டு சிறுவர் சிறுமியர்கள் செய்து காண்பித்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அருகே சிலிண்டர் ஏற்றி சென்ற சரக்கு வாகனத்தின் மீது எதிர்பாராத விதமாக பின்னால் வந்த கார் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் காரில் பயணம் செய்த பெண் உட்பட 2 நபர்கள் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே உள்ள மூனாண்டிப்பட்டியில் தனியாருக்கு சொந்தமான எண்ணெய் ஆலையில் உள்ள எந்திரங்களில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் 2 தொழிலாளர்கள் காயமடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் 3 தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தண்ணீரை பீய்ச்சி அடித்து அரை மணி நேரம் போராடி நெருப்பை அணைத்த பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் அரை மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவில் சமூக வலைதளம் மூலம் நூதன முறையில் ஆன்லைன் லாட்டரி மோசடி செய்து மதுரையைச் சேர்ந்த தென்னரசு என்ற வாலிபரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவரிடமிருந்து செல்போன், பிரிண்டர் மிஷின் ஆகியவற்றை பறிமுதல் செய்த கிணத்துக்கடவு போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையின் மாநகராட்சியுடன் ஊராட்சிகளை இணைப்பதை கண்டித்து ஒருநாள் அடையாள கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தால் கடைத்தெரு வெறிச்சோடி காணப்பட்டது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பத்திரப்பதிவு அலுவலகம் தற்போது சிதிலமடைந்து காணப்படுவதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. இந்நிலையில் சிதிலமடைந்த கட்டிடத்தை அகற்றிவிட்டு மாற்று இடத்தில் புதிய கட்டிடம் கட்டித்தர கோரிக்கை எழுந்துள்ளது. அரவாக்குறிச்சி தாலுகா பள்ளப்பட்டி கிராமம். இங்கு அரவாக்குறிச்சி பத்திர ஆபீஸில் பழுதடைஞ்சுள்ளதுங்க. 1855ஆம் ஆண்டு கட்டப்பட்ட கட்டிடம் இதுவரைக்கும் எதுவும் சரிவர செய்யவில்லை. தாங்கள் நீங்கள் இந்த கட்டடத்துக்கு இதில் ஏகப்பட்ட மாற்று இடம் தாங்கள் தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதைப்போல் மழை காலங்களில் எங்களால் வர முடியாத சூழ்நிலையில் உள்ளது. மரங்களில் கொக்குகளும் காக்கைகளும் எச்சல்கள் போடுகின்றது. அதனால் துர்நாற்றம் வீசுகிறது. பார்க்கிங் வசதி கிடையாது. கிட்டத்தட்ட நாங்களும் பல கோரிக்கைகள் வைத்துள்ளோம். அந்த கோரிக்கையிலும் வைத்தும் அது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். தாங்கள் இதற்கான மாற்று இடங்களை தாங்கள் அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பல்வேறு நாடுகள் மற்றும் வெளிமாநில மாணவர்கள் தமிழர் கலாச்சார உடை அணிந்து தமிழர் கலைகளுடன் பொங்கல் விழா கொண்டாட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. மேலும் இதில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் உழவர் கையேடு புத்தகங்களும் வெளியிடப்பட்டது. டாஸ்மாக் ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம், ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பிப்ரவரி 11ஆம் தேதி தலைமைச் செயலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடைபெறும் என தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். மதுரையில் நடைபெற்ற தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கத்தினர் ஆலோசனைக் கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக சங்கத்தின் மாநில தலைவர் பெரியசாமி தெரிவித்துள்ளார். ஓய்வு பெறுகிற ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்காமலும் தொடர்ந்து அநீதி இழைக்கப்பட்டு வருகிறது. கடந்த 2006ஆம் ஆண்டிலிருந்து
தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம் என்ற 3 முக்கிய கோரிக்கைகளையும் இதனோடு இணைந்த மற்ற சில கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து போராடி வருகிறோம். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே கல்குறிச்சி கிராமத்தில் பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் வீடு கட்ட வழங்கப்பட்ட ஆணையில் பயனாளிக்கு வழங்கப்பட வேண்டிய 500 சிமெண்ட் மூட்டைகளை வழங்காமல் அதிகாரிகள் இழுத்தடிப்பதாக பயனாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடன் தொகை பெற்று வீடு கட்டி முடிந்த நிலையில் தற்போது வரை தரப்பட வேண்டிய சிமெண்ட் மூட்டைகள் கிடைக்காததால் அதிக அளவு வட்டி கட்டும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் பயனாளிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஒரு மோடி வீடு போட்டேன். மோடி வீடு வாங்கி போட்டு 10-50 மூட்டை சிமெண்ட் வேணும்னு எடுக்கிறோம். நான் எடுக்காமையே அவங்க மூடையை விற்றுட்டாங்க. விற்ற பிற்பாடு நான் வட்டி வாங்கி இருந்து போட்டு வீடை கட்டிட்டேன். எனக்கு 50 மூட்டை சிமெண்ட் கலெக்ட் மூலமாக வாங்கி கொடுங்க. நான் சிமெண்ட் மூலம் அன்றைக்கி 40 ரூபா ரேட்டுக்கு நான் வாங்கி 400 ரூபா ரேட்டுக்கு வாங்கி நான் போட்டேன். சென்னை தண்டையார்பேட்டையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் கட்டப்படும் நியாய விலைக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து குடியிருப்பு வாசிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நியாய விலைக் கடை கட்டுவதற்கு அதிக அளவு இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்வதால் வாகனங்களை நிறுத்துவதற்கு கடினமாக இருப்பதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்த பின் போராட்டம் கைவிடப்பட்டது. இதை வச்சுதான் நாங்களே வந்தோம். நாங்க இப்ப எங்கேயா இருக்கிறவங்களுக்கு இங்க வந்து ரேஷன் கடை கட்டுறாங்க. எங்களுக்கே இங்க இடம் இல்ல. ஒரு வண்டி நிப்பாட்டுவோ இல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கோ இங்க வழி இல்ல. இங்க எதுக்கு சார் இங்க வந்து இது ரேஷன் கடை கட்டணும்? எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கரண்ட் பாக்ஸ் போட சொல்லுங்க. எங்களுக்கு ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ண சொல்லுங்க. எங்களுக்கு இது முக்கியம். இது தேவை சார். இது எல்லாம் தேவை சார். கரண்ட் போயிடுது அடிக்கடிக்கு. கொசு தொல்லை தாங்கல. டெய்லி நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறோம் சார். குமார் ஹாஸ்பிட்டலுக்கு 24 அப்பப்போ பணம் வச்சுக்கிறோம். நாங்க ஏழப்பட்ட கூலி வேலை செய்யறோம் சார். நாங்க சென்னை எண்ணூர் கேட்டில் இருந்து துறைமுகத்திற்கு லாரியை ஓட்டி சென்ற ஓட்டுநரிடம் பணம் கேட்டு மிரட்டி பயங்கர ஆயுதங்களால் வெட்டிவிட்டு தப்பியோடிய மர்ம நபர்களின் செயல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எண்ணூர் விரைவு சாலையில் கண்டெய்னர் லாரி ஓட்டுநர்களிடம் பணம் கேட்டு மர்ம நபர்கள் தாக்கும் சம்பவம் அடிக்கடி நிகழ்வதால் இது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என லாரி ஓட்டுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை துறைமுகத்துக்கு லோடு ஏற்க போனேன். டோல்கிட்ட 5 பேர் வழிமுறைச்சு பணம் கேட்டதுனால நான் ஜீரோ கேட்டுக்கு வாங்க கிளர்க்க வச்சு நான் காசு கூட வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். சொன்னதுக்கு வழிமறித்து என்னைய 5 பேருமே பொருள் வச்சு மண்டையில் தாக்கிட்டாங்க. பொருள் கத்தி 5 பேர் கையிலுமே கத்தி. என்னால் அவனை வண்டி மூவ் பண்ண விட முடியல. கண்ணாடியை உடைச்சு இந்த மாதிரி தலையில் போட்டாங்க. திருப்பூர் அருகே 2017ஆம் ஆண்டு பூ வியாபாரியை தாக்கியதாக தொடுக்கப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை வழங்கி நன்னிலம் குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. 2017ஆம் ஆண்டு பூ வியாபாரியான முத்து தொழில் ரீதியான பயணத்தின் போது சாலையில் வாகனத்தை நிறுத்தி மர்ம நபர் தாக்கியதாக அளித்த புகாரின் அடிப்படையில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இருசக்கர வாகனத்தில் கஞ்சா கடத்திய 3 போலீசார் கைது செய்தனர். ஆவணத்தம் விளக்கு பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் சந்தேகத்திற்கிடமாக இருந்த 3 விசாரணை மேற்கொண்டதில் கஞ்சா கடத்தியது தெரியவந்ததை அடுத்து அவர்களிடமிருந்து 150 கிராம் கஞ்சா மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வழியாக கேரள மாநிலத்திற்கு கடத்த முயன்ற 2.5 டன் ரேஷன் அரிசிகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். ரகசிய தகவலின் அடிப்படையில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் சந்தேகத்திற்கிடமாக வந்த சரக்கு வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்டதில் ரேஷன் அரிசி கடத்தியதை கண்டறிந்ததை அடுத்து கடத்தலில் ஈடுபட்ட 3 கைது செய்தனர். சென்னை தாம்பரம் அடுத்த நெடுங்குட்டத்தில் உள்ள வயல்வெளி கிணற்றில் தவறி விழுந்த பசுவினை தீயணைப்புத் துறையினர் போராடி மீட்டனர். மேய்ச்சலுக்கு வந்தபோது கிணற்றில் மாடு தவறி விழுந்த நிலையில் தீயணைப்புத் துறையினர் கயிறு கட்டி மாட்டை மீட்டனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே படவல் கால்வாய் கிராம ஊராட்சியை பேரூராட்சியுடன் இணைத்து அரசாணை வெளியிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற போராட்டத்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கலைத்தனர். காஞ்சிபுரத்தில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் முன்னிலையில் குற்ற வழக்குகளில் சிக்கிய 27 வாகனங்கள் ஏலம் விடப்பட்டன. வாகனங்கள் 9,00,000
1,33,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்ட நிலையில் வரியாக 1,31,200 ரூபாய் என மொத்தம் 10,64,230 ரூபாய் அரசு கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் தேவட்டிப்பட்டி பகுதியில் பாஜக கொடி கட்டிய கருப்பு நிற கார்களில் வலம் வந்த 9 பேர் கொண்ட ரவுடி கும்பலை தேவட்டிப்பட்டி போலீசார் சுற்றி வளைக்கும் போது தப்பியோடியுள்ளனர். தொடர்ந்து அந்த கும்பல் ஓட்டி வந்த காரை பறிமுதல் செய்த காவல்துறையினர் காரில் இருந்த கத்திகளை பறிமுதல் செய்து ஆயுத சட்டப்பிரிவில் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய கும்பலை தேடி வருகின்றனர். திருப்பூரில் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தில் 3ஆம் மண்டல பாசன திட்டத்திற்கு உடனடியாக தண்ணீர் திறக்க கோரி PAP விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்லடம் PAP அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட அனைத்து மண்டல PAP பாசன விவசாயிகள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் 3ஆம் மண்டல பாசனத்திற்கு உடனடியாக தண்ணீர் திறக்க கோரியும் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தை தொடர்ந்து சீர்குலைத்து வரும் PAP அதிகாரிகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாக PAP பாசன விவசாயிகள் சங்க தலைவர் ஈஸ்வரமூர்த்தி பேட்டியளித்துள்ளார். பாசனத்தை ஜனவரி 1 தேதி 6ஆம் தேதி அவங்களுக்கு நிறைவடைந்த பின்னால 7ஆம் தேதிக்கு மேல அந்த நான்டான் மடைகளை எல்லாம் அடைச்சி கட்டி ஒரு வாரத்துக்குள்ள எங்களுக்கு தண்ணீர் வழங்க வேண்டும் என்று நாம் ஏற்கனவே 27/9/2024 தேதி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மன்றத்திலேயும் இந்த கோரிக்கை வைத்து பேசி அவர்களிடத்திலே மனு கொடுத்திருக்கிறோம். அதே போல திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆடு மாடுகளை தாக்கும் அரிய வகை நோய்களால் கால்நடைகள் உயிரிழப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் இது குறித்து புகார் கொடுத்தாலும் மருத்துவர்கள் வரவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் அரசு அதிகாரிகளுக்கு இதே பகுதியில் ஒரு முழு அல்லது பகுதி நேர மருத்துவமனையை அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவினாசி சில டயத்துக்கு அங்கே போனோம்னாலும் அங்கேயும் ஒருத்தர் ஆட்டு இருக்கிறதும் இல்லை. அதனால எங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எங்கள் ஊருக்கு ஒரு கால்நடை உதவி மையம் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நல்ல பலதரப்பட்ட விவசாயிகள் நம்ம ஆர்வத்தில் இருக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் அதை எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். திருப்பூர் மாவட்டம் அவினாசி அடுத்த அம்மாபாளையம் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ காமாட்சி அம்மன், ஸ்ரீ மகாகாளியம்மன் மற்றும் ஸ்ரீ கருப்பராயர் திருக்கோவில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு பெருஞ்சலங்கை ஆட்டம் நடைபெற்றது. கோவில் வளாகத்தின் அருகில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அம்மாபாளையம், திருமுருகன்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டு களித்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே கோட்டலாம்பாக்கம் ஊராட்சியை தொரப்பாடி பேரூராட்சியில் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் மக்கள் திரள் போராட்டம் கிளை செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் கோட்டலாம்பாக்கம் ஊர் பொதுமக்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் தமிழ்நாட்டையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் தொடர்ந்து அவமதிக்கும் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை கண்டித்து பல்லாவரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திராவிட இயக்க தமிழர் பேரவை தலைவர், தமிழ்நாடு அரசு சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவராக உள்ள சுபா வீரபாண்டியன் ஆளுநருக்கு எதிராக கண்டன உரையாற்றினார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே சில்லமரத்துப்பட்டியைச் சேர்ந்தவர் மதன்குமார். இவர் தனது சொந்த ஊரில் வசித்து வரும் நிலையில் அதே பகுதியில் செல்போன் உதிரி பாகம் கடை நடத்தி வரும் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த டோலாராம் என்பவரை அணுகி செல்போன் தொழில் தொடங்க ஆலோசனை கேட்டுள்ளார். அப்போது டோலாராம் செல்போன் கடை உதிரி பாகம் தொடங்க தான் கடை அமைத்து தருவதாகவும் தன்னிடம் 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்து உதிரி பாகங்கள் வாங்கினால் 5 கோடி ரூபாய் வரை விற்பனை செய்யலாம் என கூறியுள்ளார். இதனை நம்பி மதன்குமார் 85 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்த பிறகு செல்போன் கடை அமைத்து தர எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் தனது பணத்தை திருப்பி கேட்டுள்ளார். இதற்கு டோலாராம் மறுத்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இந்நிலையில் தன்னிடம் வாங்கிய காசோலையை திரும்பி வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கவுஞ்சி கிராமத்தில் ராஜ் என்பவர் குதிரை தாலி என்ற கிழங்கினை நசுக்கி மூக்கில் வைத்து நுகர்வதால் உடல் புத்துணர்ச்சி பெறுவதாக இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் செய்த நிலையில் அந்த வீடியோ வைரலானது. இந்நிலையில் திண்டுக்கல் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு
டிஎஸ்பி முருகன் தலைமையிலான போலீசார் இதுகுறித்து கொடைக்கானல் மேல்மலை கிராமமான கவுஞ்சியில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் போதை காளான் விற்பனை செய்தால் 15 வருடம் சிறை தண்டனை என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள கொங்கப்பட்டியைச் சேர்ந்த விவசாயி சண்முக சுந்தரம் என்பவர் கடந்த 40 வருடங்களாக பட்டனா என்ற இனத்தைச் சேர்ந்த ஆடுகளை வளர்த்து வந்துள்ளார். இந்நிலையில் இன்று வழக்கம் போல் ஆடுகளை கூடாரத்தில் அடைத்து வைத்து சென்றுள்ளார். பின்னர் சண்முக சுந்தரம் கூடாரத்திற்கு வந்து பார்த்தபோது 25 ஆட்டுக்குட்டிகளை வெறிநாய்கள் கடித்து உயிரிழந்தன. எனவே இறந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயி சண்முக சுந்தரம் கோரிக்கை விடுத்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.